வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். 2025ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதிற்கு 6 தமிழ் திரைப்படங்கள் உள்பட 28 திரைப்படங்களுக்கு ஆஸ்கருக்கு பரிந்துரை. மகாராஜா, கொட்டுக்காளி, ஜிகர்தண்டா XX, வாழை, தங்களான், ஜமா படங்களை அனுப்ப முடிவு. சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதிற்கு லாபட்டா லேடிஸ் படம் பரிந்துரை. ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள திரைப்படங்கள் குறித்து இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவிப்பு. பெண்களுக்கு சொத்துரிமை, வாக்குரிமை, இடஒதுக்கீடு வழங்கியது திராவிட சித்தாந்தம். ஆங்கிலேயரின் ஏமாற்று கோட்பாடே மதசார்பின்மை என்ற ஆளுநர் RN ரவி பேச்சுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலடி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினர் போராட்டம். நைட்ரஜன் சிலிண்டர் வைத்து சங்கு குளிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 15வது நாளாக சாம்சங் ஊழியர்கள் வேலை நிறுத்தம். அடையாள அட்டை முடக்கப்படும், தீபாவளி போனஸ் பிடித்தம் செய்யப்படும் என சாம்சங் நிர்வாகம் எச்சரிக்கை. குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சரியாக கையாளவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறப்பு. தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா மூலம் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மினி டைடல் பார்க்கில் தொழில் தொடங்க தனியார் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்கள் அபராதம் விதிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம், சேமிப்பு கிடங்குகள் திறப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர். சென்னை கண்ணப்பர் திடலில் வீடற்ற 114 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். சென்னை கோட்டை முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக டிடோஜாக் அமைப்பு அறிவிப்பு. கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாகவும் டிடோஜாக் அமைப்பினர் விளக்கம். பேரில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த விமர்சனத்திற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவிற்கு எதிரான 2 வழக்குகளில் 4 மாதங்களில் குற்றப்பத்திரிகை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதி. ரவுடி சீசிங் ராஜா கள்ளத்துப்பாக்கியை வைத்து சுட முயன்றதால் தற்காப்பிற்காக என்கவுண்டர் என சென்னை தெற்கு காவல் இணை ஆணையர் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை எனவும் பேட்டி. எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸுக்கு மட்டும்தான். அதில் பிடிச்சிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திராவில் பிடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில். நமக்கு இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறப்போ அவர் அங்கே ப்ரெசென்ட்டில் இருந்துடுறாரு. அப்படி தான் அந்த டீம் பிடிச்சாங்க. சென்னை சேப்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம். அரசின் பல்வேறு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. மறைந்த பாடகர் எஸ்பிபி கடைசி வரை வாழ்ந்த காம்தார் நகரினை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அவரது மகன் சரண் கோரிக்கை. ஆவடி அடுத்த அண்ணனூரில் ரயில்வே தண்டவாளம் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் ரயில் சேவை பாதிப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் இயங்காததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் அவதி.